ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு அதிசயமான கோயிலை பற்றி பார்ப்போம். பொதுவாக சென்னை அப்படின்றது ஒரு பிஸியான ஒரு நகரம், தலைநகரம். எப்போ போனாலும் அந்த இடத்துல கூட்டம் குறைவு இருக்காது. பஸ் நெருக்கடி, இட நெருக்கடி இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த சென்னை எவ்வளோ பெரிய ஆன்மீக ஸ்தலமாக முன்னாடி திகழ்ந்திருக்கு அப்படின்றத நினைக்கும்போது இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அதிசயத்தையும் நமக்குள்ளே உண்டு பண்ணுது. இன்றைக்கி எப்படி கும்பகோணம் ஒரு கோயில் நகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, திருச்சிராப்பள்ளி சுற்றி எவ்வளோ கோயில்கள் இருக்குது அதையும் ஒரு கோயில் நகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதை விட மிகச்சிறப்பாக வாழ்ந்திருக்கிறாங்க இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பக்த கோடிகள். அவ்வளோ பெரிய ஆழமான பக்தி கொண்ட நபர்கள் இந்த பக்கம் வசிச்சிருக்காங்க. பல மன்னர்கள் சென்னையில் புராதனமான கோயில்களை அந்த காலத்தில் உருவாக்குனது மட்டும் இல்லாமல், இந்த கோயில்கள் அமைச்ச அவங்க இடமெல்லாம் பார்த்திங்கன்னா அடர்ந்த வனாந்தரத்துக்குள்ளே அமைச்சிருக்கிறாங்க. அப்போ நகரமாக இருந்தது பார்த்தோம்னா இந்த கடற்கரை பக்கத்தில் உள்ள ஏரியாக்கள் மட்டும்தான் நகரமாக இருந்திருக்கு. பாக்கி உள்ள இடங்கள்லாம் ரொம்ப ஒரு அடர்ந்த வனாந்திரமாக இருந்திருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மேற்கு மாம்பலமாக இருக்கட்டும், வலசரவாக்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் காட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஆனால் இதுக்குள்ளேயும் ரொம்ப அதிசயத்தக்கமாக கோயில்கள் இருந்திருக்கு. அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு கோயில். என்ன கோயில்னா கைலாசநாதர் கோயில் அப்படின்னு சொல்லி சென்னையில் வானகரத்தில் இருக்குது. இந்த கைலாசநாதர் கோயில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே உருவாயிருக்கு. நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். இங்கே இருக்கிற குறுங்காலீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அது கோயம்பேடுன்ற இடத்துல இருக்குது. அந்த கோயம்பேடோட பேர் காரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கோவாகிய அரசன் அயம் என்ற இரும்பால் பேடு என்ற வேலி அமைத்ததனால் இந்த இடத்துல கோயம்பேடுன்னு உருவாச்சு அப்படின்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஸ்தலத்தில் லவகுசனை பெத்தெடுத்த சீதா பிராட்டியார் அவங்க கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஒரு சிலையும் இங்கே இருக்குது. அதற்குண்டான கோவிலும் இங்கே இருக்குது. லவகுசன் வழிபட்ட அங்கே சிவனும் இங்கே தான் இருக்கிறார். இது அடர்ந்த வனாந்தரத்துக்குள்ளே இந்த இடம் அமைஞ்சிருந்திருக்கு. இப்படி இருக்க காலத்தில் நான் இப்போ சொன்ன கைலாசநாதர் கோயில் இது வானகரம்ன்ற இடத்துல இருக்குது. அப்போது காடு, ரொம்ப அடர்ந்த காடு. இங்கே உள்ள வனங்களில் இருக்கக்கூடிய வானரங்கள், அதாவது குரங்குகள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல நிறைய வசிச்சிருக்குது இந்த வானகரம்ன்ற இடத்துல. அந்த இடத்த நோக்கி இப்போ தன்னுடைய மனைவியவும் லவகுசனையும் தேடி அங்கேருந்து ராமர் வராராம். ராமர் வர்ற இடத்துல இந்த இடம் ரொம்ப இருள் அடைஞ்சிருக்குது. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப இந்த வானரங்கள்லாம் சேர்ந்து ஒரு கோவிலை நிர்மாணித்து அந்த கோவிலை அவங்க வழிபட்டுட்டு வந்ததாக ஐதீகம். அங்கே உருவாக்குனது தான் கைலாசநாதருடைய திருக்கோயில் அந்த இடத்துல உருவாயிருக்கு. இப்போது அந்த இடத்துக்கு ராமர் வராரு. ராமர் அவருக்கு மேற்கொண்டு போகிறதுக்கு வழி தெரியல. அப்போ அவங்க வழிகாட்டியிருக்காங்க. நீங்கள் இப்படி போகிற வழியில் அலங்காரமான வளைவு ஒன்று இருக்கும், ஒரு வாயில் ஒன்று இருக்கும். அது வழியாக போனீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வானர்கள் அதிகமாக வசித்த அந்த இடம், அங்கே கைலாசநாதர் உருவான இடம் வானகரம் அப்படின்னு உருவானதாகவும், அதிசயமான அந்த வாயில் இருக்குது. அந்த மதுரமான அந்த வாயில் தான் இன்றைக்கி மதுரை வாயிலாக விளங்குறதாக முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இன்றைக்கி அதை வானகரம்னு மாற்றிருக்கோம், மதுரை வாயில்னு மாற்றிருக்கோம், கோயம்பேடுன்னு மாற்றிருக்கிறோம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ராமாயணத்தோடையும் ராமபுரானோடையும் லவகுசனோடையும் சீதா பிராட்டியாரோடையும் தொடர்புள்ள ஒரு இடம் மெட்ராஸில் இருக்கிறத நினச்சி மிகப்பெரிய ஆச்சரியம் நமக்கு. இப்படிப்பட்ட அந்த கோயிலுக்கு பிற்காலங்களில் நிறைய பேர் தன்னுடைய நிலங்களை அந்த கோயில்களுக்காக எழுதி வச்சு, இது காலகாலமாக அது வனாந்திர பகுதியாக இருந்தால் கூட அந்த இடம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல அந்த கோயில் வீற்றிருக்கு. ஆனால் அந்த கோயிலுக்கு கூட்டம்னு யாரும் போகிறதில்ல. காலப்போக்கில் மக்கள் எல்லாம் இந்த கோயிலுடைய இடத்த கைப்பற்றிக்கிட்டு இது தன்னுடைய இடம்னு வம்பு பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நிறையா நடக்கிறது. மாற்று மதத்தை சேர்ந்தவங்களும் இந்த இடத்த எடுத்துகிட்டு அந்த கோயிலாகவோ வேறு சில வழிபாட்டு தலங்களாகவோ மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி இது பெரிய போராட்டம் நடந்தது. ஆனால் இன்றைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இது எல்லாத்தையும் மீட்டெடுத்து கொடுத்து அந்த மற்ற மற்றவங்களெல்லாம் விரட்டிட்டு அந்த நிலத்தை மீட்டெடுத்து இந்த கோயிலுக்கு வருமானம் வர்ற மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் வர்றாங்க இல்லையா, அவங்க ஆஃபீஸ்க்கு வாடகை கொடுத்து இந்த கோயிலுக்கு வருமானத்தை பண்ணி கொடுத்துட்டாங்க. இவ்வளோ அதிசயமான கோயில் ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்குது. யாரும் போகிறதுக்கு ஆட்கள் இல்லை. இந்த இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வேறு ஒரு சிலருடைய அத்துமீறல்லாம் இன்னும் இருக்குது. ஆனால் பல அதிகாரிகள் இவங்க ரொம்ப நேர்மையாக செயல்பட்டு
இப்போ அந்த கோயிலை வந்து புனரமைச்சு அதுக்கு காம்பவுண்ட் கட்டுற வேலைகள் மற்ற வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயிலில் அதனுடைய ஆற்றல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம உணரலாம். எப்படி உணரலாம்? அந்த கோயிலுடைய பேர் வந்து வானர கைலாசநாதர் கோவில் அப்படின்றது அந்த கோயிலுடைய பேர். இது செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பெயர். அந்த கோயிலை இன்னைக்கும் நிர்வாகம் செஞ்சுட்டு வர்ற அந்த நபருடைய பெயர் ஜெயசங்கர். அதுவும் செவ்வாயும் சூரியனுடைய பெயராக கொண்டது. இப்போது இந்த கோயிலில் செவ்வாயும் சூரியனும் யாருக்கெல்லாம் பலமாக இருக்கோ அவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போகலாம். இந்த செவ்வாய் சூரியன் ரெண்டும் மருத்துவ கிரகம் இல்லையா? மருத்துவம் சார்ந்த படிப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மிகுந்த சிறப்பாகும். ஏன்னா இது பழங்கால ஒரு கோயிலாக இருக்கிறதுனாலையும் இது செவ்வாய் சூரியனுடைய வீச்சுக்கள் இந்த அதிகமாக இந்த கோயிலில் இருக்கிறதுனாலையும் மருத்துவம் சார்ந்த யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு இடம் கிடைக்கும். மத்திய அரசு பணி ஏதாவது வேணும் அப்படின்னு அதுக்குண்டான பரீட்சை எழுதணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சர்ஜரி எதிர்பார்த்துருக்குறாங்க, இவங்க தீராத ஒரு வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த கோயில் போயிட்டு வந்தால் மிகச்சிறந்த ஒரு பலனை அடையும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு மனமுறிவு ஏற்படுற அளவுக்கு போகுது அப்படின்னாலும் கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நான் செத்து போகிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே மிரட்டிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ரொம்ப ரசாபாசமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கூட இந்த கோயில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த கோயிலில் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பலன்களை செய்யக்கூடிய வல்லமை இந்த கோயிலுக்கு உண்டு. இதே வல்லமை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மருந்தீஸ்வரர் அப்படின்ற கோயிலுக்கும் உண்டு. இவ்வளோ பழங்கால கோயில் வந்து இங்கே இருக்கிறது நமக்கே தெரியாது. இந்த மெட்ராஸை வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமா மட்டும்தான் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர இவ்வளோ பாரம்பரியமான ராமாயணத்தோட தொடர்புடைய இடங்கள் எல்லாம் நம்ம சென்னை மாநகரத்துக்குள்ளே இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போங்க. மதுரை வாயில் பிரிட்ஜை ஒட்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு கோயில் இருக்கும். அதுதான் கைலாசநாதர் கோயில். ரோட்டை ஒட்டியே இருக்கும். யார் வேணாலும் போகலாம். அந்த கைலாசநாதரோட அருள் பெற்று நீங்களும் உங்களுடைய வாழ்வை சந்தோஷமாக அமைச்சுக்கலாம். இதுபோல் நிறைய கோயில்கள், அதிசயமான கோயில்கள் நம்ம ஊரில் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.